திண்டுக்கல்லில் சப் இன்ஸ்பெக்டரை அறிவாளால் வெட்டிய கொலை குற்றவாளியை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். தகவல்களை எமது செய்தியாளர் நாட்டாயன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாட்டாயன், நடந்தது என்ன விவரங்கள்? வணக்கம் ஆபிரகாம். திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களுக்கு திண்டுக்கல்லில் பல்வேறு பகுதிகளில் கொலை குற்றவாளிகள் ரவுடிகள் பயங்கர ஆயுதங்கள் வைத்துக்கொண்டு குற்ற சம்பவங்களில் ஈடுபட போவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திண்டுக்கல் நகர் காவல் துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் தலைமையிலான காவல்துறையினர் இன்று திண்டுக்கல் நகர் பகுதியில் உள்ள மேட்டுப்பட்டி CKCM பகுதியில் விக்னேஷ் என்ற விக்னேஸ்வரன் இவர் மீது 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் உள்ளன. தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்குகளும் உள்ள நிலையில் விக்னேஷை விசாரணை செய்வதற்காக அங்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்தி மற்றும் துணை ஆய்வாளர் ஜான்சன் சென்றுள்ளனர். அப்பொழுது ஜான்சன் விக்னேஸ்வரனிடம் விசாரணைக்காக அழைத்த போது விக்னேஸ்வரன் அங்கு மறைத்து வைத்திருந்த அறிவாளால் துணை ஆய்வாளர் ஜான்சனை வெட்டியுள்ளார். வெட்டிய உடன் அவர் அடுத்த அருவாளை தூக்கும் பொழுது அங்கிருந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திக் தான் பாதுகாப்புக்காக வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ரவுடி விக்னேஸ்வரனின் காலில் சுட்டுள்ளார். இதில் சுடுபட்ட விக்னேஸ்வரன் உடனடியாக அங்கு மயக்கமடைந்தார். இதையடுத்து விக்னேஸ்வரன் மற்றும் காயமடைந்த துணை சார்பு ஆய்வாளர் ஜான்சனையும் இருவரையும் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். மேலும் ஒரு ரவுடியை விசாரணை செய்ய சென்ற பொழுது காவல்துறை அதிகாரியை வெட்டிய சம்பவம் இப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ஆபிரகாம்.